அனைவருக்கும் வணக்கம். திருமகள் மேல்நிலைப்பள்ளி 7ஆம் வகுப்பு மாணவர்கள் விப்ரோ எர்த்தியன் என்ற ஆய்வு திட்டத்திற்காக பயோடைவர்சிட்டி என்ற தலைப்பின் கீழ் வீட்டில் உள்ள தாவரங்கள் மற்றும் பள்ளியில் உள்ள தாவர இனங்கள், விலங்கினங்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்தனர். நன்றி. நீண்ட நிலைப்புத்தன்மை மற்றும் உயிரின வேற்றுமை என்ற ப்ராஜெக்ட் தலைப்பில் நாங்கள் எங்கள் பள்ளியும் எங்கள் வீட்டில் அருகில் உள்ள விலங்குகள், தாவரங்கள் ஆகியவற்றின் செயல்பாடுகள், நடத்தைகள் ஆகியவற்றை உற்று நோக்கி அவை எவ்வாறு சுற்றுச்சூழலுடன் தொடர்புடையது என்பதையும் அவற்றின் உணவு சங்கிலியும் விளக்குவதாக இந்த ஆய்வு அமைந்துள்ளது. நன்றி. களிமண்ணில் விதை கலந்த சிற்பங்கள். இறைவன் தந்த இந்த இயற்கையினை உந்தன் நெஞ்சம் மறந்ததே. சூலைவனமும் அதன் மகரந்தமும் நாம் இழந்து தவிப்பது ஏன்? இன்னும் கொஞ்சம் யோசித்தால், இயற்கையை நேசித்தால் சொர்க்கமென பூமியை மாற்றலாம். நீயும் நானும் உலகின் போற்றி காப்போம். வானும் மண்ணும் இனி வரும் உயிர்களை போற்றி போற்றி காப்போம். இறைவன் மறந்ததே. அதன் மகரந்தமும் நாம் எடுத்துட்டு இப்படி மடிச்சுக்கணும். அது மாதிரி இந்த சைடு பண்ணிக்கணும். எல்லாத்தையும் விரிச்சுட்டு இப்படி மடக்கணும். மடக்கமாக இங்கே இருக்கும். இதை வந்து நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இதை வந்து நம்ம மடிக்கிட்டு பூ ஷேப்பில் வரும். அதை நீங்கள் மடக்கணும்னா போட்டு என்ன கடை வச்சிருக்கீங்க? மிட்டாய் எப்படி கடையில் வாங்குவீங்களா இல்லை நீங்களாவே தயாரிக்கிறீங்களா? போய் வாங்கி போடுகிறாங்க. வயசு உங்கள் ஃபேமிலியில் அங்கே தாத்தா இருக்காங்க? எங்கே தாத்தா? பர்மாலையா? ஒரு மிட்டாய் எவ்வளோ தாத்தா? 10 ரூபாயா? 10 ரூபா, 5 ரூபாய், 20 ரூபாய். உங்கள் வயது? வயது வயசு 120. ஒரு சவுண்டு போடுவீங்களா? அந்த சவுண்டு போடுங்க. இருக்கியா? ஆ. மிட்டாய் மிட்டாய் மிட்டாய். எங்கே வரான பாரு. நன்றி தாத்தா.